ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை ரெபல்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. இது வந்து 2020 லான்ச் ஆன BS6 வேரியண்ட்டு தான். ஸோ இந்த டிசைன் பற்றி சொல்லணும்னா, இந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச டிசைன் தான். மோஸ்ட்டாக ராயல் என்ஃபீல்ட் டிசைன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கிடையாது. எனக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ரெட்ரோ லுக் கொடுக்குற டிசைனுன்றதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம ப்ரோ வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்காரு. ஸோ BS6 என்னென்ன மாற்றிருக்காங்க ராயல் என்ஃபீல்டில் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கார்பரேட்டர் தான் இருந்துச்சு. ஒரு வழியாக BS6 வந்ததுனால ஃபியூல் இன்ஜெக்டர் கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ராயல் என்ஃபீல்டில் ஃபியூல் இன்ஜெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால பவர் டெலிவரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஓட்டி பார்க்குறப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இன்ஜின் அதே சேம் இன்ஜின் தான், 346cc ஏர் கூல்டு இன்ஜின். இது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் கூல் பண்ணுறதுக்காக ஃபின்ஸ் கொடுத்துருப்பாங்க. பவர் ஃபிகர்ஸில் பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. அதே 19 bhp அண்ட் 28 Nm ஆஃப் டார்க் இப்போ வரைக்கும் கொடுக்குது. ஸோ வண்டி ஓட்டி பார்க்குறப்ப பவர் டெலிவரி எப்படி இருக்குது அண்ட் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே தான், BS6 நார்ம்ஸ் கம்ப்ளை பண்ணுன்றதுக்காக இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த BS6ன்ற ஒரு வார்த்தையே, இந்த ரூல்ஸே வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய நைட் மேர்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து எதுக்கு ஃபேமஸாக அவங்களோட லவுட் அண்ட் கிரண்ட்டான எக்ஸாஸ்ட் நாய்ஸஸ்க்காக தான். ஸோ ராயல் என்ஃபீல்டை வந்து மோஸ்ட்டாக எல்லா வண்டியிலேருந்து செப்பரேட் பண்ணுறது அவங்களோட லவுட் அண்ட் கிரண்ட்டான எக்ஸாஸ்ட் நாய்ஸ் தான். ஸோ இதில் அந்த கிரண்ட்டும் அந்த ராயல் என்ஃபீல்டோட தம்பும் இருக்கான்னு ஓட்டி பார்க்குறப்போ அதையும் சொல்லிடுறேன். இன்னொரு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் வந்து அலாய் ரிம் கொடுத்துருக்காங்க. 350ல் குரோம் வெர்ஷனை தவிர மற்ற எல்லா வண்டிக்குமே வந்து அலாய் ரிம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும்தான் ஸ்போக்ஸ் ரிம் கொடுத்துருப்பாங்க. இதில் டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூப்லெஸ் டயர் வந்து நம்ம லைஃப்பை கொஞ்சம் சிம்பிளாக ஆக்கிறோம் அண்ட் அது கொஞ்சம் சேஃபும் கூட. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா டிசைனில் ஒரு சேஞ்சும் இல்லை. அதே ரெட்ரோ டிசைன், அதே ரவுண்ட் ஹெட் லைட்டு, அதே ஆலோஜன் பல்பு, அதே இண்டிகேட்டர்ஸ், அதே மிரர்ஸ், ஓகேங்களா. அதே இன்ஜின் தான், அதே சைலன்சர் தான், அதே செயின் ஸ்ப்ராக்கெட் தான். எக்ஸாஸ்ட் ஒன் கேட்டிங்கன்னா, அந்த தம்பு லைட்டாக ரெடியூஸ் ஆன ஃபீல் எனக்கு கிளியராக தெரியுது, ஓகேங்களா. அந்த ஓல்டு கிளாசிக் தம்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்டு ஷாக்ஸ் அதே தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அதே டெலிஸ்கோபிக் ஃபோக் தான், பெருசாக மாற்றவே இல்லை. அண்ட் அதே ஸ்ப்ளிட் ஷீட் பற்றி சொல்லணும்னா, ஸ்ப்ளிட் ஷீட் தான் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கே ஒரு ஐக்கான்னு சொல்லலாம். ரைடருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் சொல்கிறது தான், இந்த மாதிரி பின்னாடி சீட் இருக்க வண்டியாக வாங்க. இப்போ என் பைக்கெலாம் பார்த்திங்கன்னா, என் பைக்கில் பின்னாடி ஒரு பில்லியன் உட்கார்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஈவன் பாய்ஸும் கொஞ்சம் கஷ்டம் தான் உட்கார்றது. ஸோ பாய்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். பட் கொஞ்சம் எல்டர்லி பீப்புள், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் கூப்பிட்டு போனோன்னா நம்ம பைக்கெலாம் செட் ஆகுது. இது ராயல் என்ஃபீல்ட்னா அப்படி கிடையாது, யாரை வேணால் கூப்பிட்டு போயிடலாம். ரியர் டெயில் லைட் அதே தான், சேஞ்ச் பண்ணவே இல்லை. ரிமைனிங் எல்லாமே சேம். அண்ட் மிரர் பற்றி சொல்லணும்னா, அதே வந்து ரவுண்ட் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்த்தோன்னா, இது ரொம்ப மினிமலிஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக ஒன்றுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதில் டேக்கோமீட்டர் கூட இருக்காது, வெறும் ஸ்பீட் இண்டிகேட்டர் இருக்கும் அண்ட் டெல்டெயில் லைட்ஸ் இங்கே இருக்கும். இதில் நியூட்ரல், ஐபீமு, இண்டிகேட்டர் காட்டுறதுக்கு அண்ட் கிலோமீட்டர்ஸ். இங்கே ஒரு பேசிக்கான ஃபியூல் காஜ் கூட இதில் இருக்காது. வெறும் லோ ஃபியூல்னால் இங்கே காட்டுறதுக்காக ஒரு லோ ஃபியூல் இண்டிகேட்டர், அப்புறம் MIL சைன் இருக்குது. தென் ABS ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ஸோ ABS ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை காட்டுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர். ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸோ வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஃபீல் அப்படின்னு சொல்லிடலாம் கைஸ். ஓகே, ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணோடனே மிரர்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஓ மை காட். ஸோ வண்டி ஓட்டினா தான் தெரியும், வண்டி ஓட்டுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஒரு வழியாக ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வண்டியை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ராயல் என்ஃபீல்டோட ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா, இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீட்டிங் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்கும். நம்ம என்ன மாதிரி ரோட்டில் போனோம்னா நமக்கு கம்ஃபர்ட் அப்படி இருக்கும், பாடி பெயினே இருக்காது. ஆனால் இந்த வண்டியிலேருந்து வர வைப்ரேஷன் வந்து இந்த வண்டியோட டிரைவிங் ஃபீலே மொத்தமாக கெடுத்துடுது. இது BS6 தான், கொஞ்சம் தான் ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிரர்லாம் அப்படியே கடன்னு ஆடுது, எனக்கு கையெல்லாம் வைப்ரேட் ஆகுது. ஸோ நான் வந்து நிறைய பைக்ஸ் ஓட்டியிருக்கேன், இந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து நான் ராயல் என்ஃபீல்டில் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். BS4லேயும் இருந்துச்சு, BS3லேயும் இருந்துச்சு. இப்போ BS6ல் லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு.
பெரிய ரிடக்ஷன்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ ஃபியூல் இன்ஜெக்டர் அண்ட் ஏபிஎஸ் தான் வந்து இந்த வண்டிக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கார்பரேட்டரில் வந்து ஒரு லேக் இருக்கும், ரொம்ப மைனரான ஒரு லேக் இருக்கும். நமக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டரில் அந்த லேக் கிடையவே கிடையாது. நான் த்ராட்டில் அப்படியே ட்விஸ்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அவுட்புட் வருது. அது ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல ஃபீல் இருக்குது எனக்கு. அண்ட் ஃபீட்பேக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த தம்பும் சுத்தமாக போயிடுச்சு. அந்த ராயல் என்ஃபீல்டோட அந்த ஒரு தம்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு, அந்த கெத்தாக இருக்கும். அந்த சவுண்டு வந்து காணும், ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. இந்த வைப்ரேஷன் தான் என்னால் பொறுத்துக்கவே முடியல. ஸோ கியர் ஷிஃப்ட்டை பற்றி சொல்லணுன்னா, கியர் ஷிஃப்ட் வந்து ஒரு வாட்டி கியர் போடுறப்போ அந்த கியர் கிளிக் ஆகிற ஃபீல் வந்து கிளியராக தெரியுது. நம்ம இங்கே கியர் போட்டோன்னா வண்டிக்குள்ளே கியர் மாறுற ஃபீல் வரைக்கும் நமக்கு அப்படியே கிளியராக ஃபுட்பேக்கில் காட்டிடுது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 100 ஏற்றிட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, பின்னாடி வண்டி வரல. டியூவல் சேனல் ஏபிஎஸ் செக் பண்ணிடுவோம். த்ராட்டில் விட்டாச்சு, நல்லாவே இருக்குது பிரேக்கிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கு. நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஆர்சியில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பிரேக்கோட ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஏபிஎஸ் தான் ஒர்க் ஆகலை. அதை வந்து நம்ம ஃப்ரெண்டாக இப்போ சர்வீஸ் சென்டர் விட சொல்லியிருக்கோம். ஸோ அது என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்றதை நாங்கள் சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எங்களை இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அந்த தம்பே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த தம்பே இருக்காது வண்டியில், எங்கே போச்சுன்னே தெரியல. ஒரு வேளை குறைக்கிறேன்னு தம்பை மட்டும் குறைச்சிட்டாங்களோ என்னமோ. வைப்ரேஷன்லாம் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஸோ இந்த வண்டி ஒரு வழியாக 120 போயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே போகாது. அதுலேயும் செம்ம வைப்ரேஷனா. லைக் ஏன் போகாது ப்ரோ, மற்ற பைக்ஸ்லாம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ், ஓகேங்களா. இது ஸ்போர்ட் பைக்குன்னு அவங்க எப்போவுமே சொன்னதே கிடையாது. இது வந்து ஒரு க்ரூசர் பைக். அந்த பைக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து டோட்டலாகவே காம்படிஷன் ஃபோக்கஸ்டு. அதோட வேலை என்னென்னா, லைக் அது காம்படிஷனாக என்ன பைக் இருக்கோ அதை பீட் பண்ணணும், ஓகேங்களா. அதனால அதில் பவர் டெலிவரி அப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா இது வந்து காம்படிஷனுக்காக செஞ்ச பைக் கிடையாது. இப்போ வரைக்கும் ராயல் என்ஃபீல்டுக்கு காம்படிஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஆமாம், ஜாவா இருக்குது. ஆனால் ஜாவாவோட ரைடிங் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிட்டலாம் வரவே முடியாது. வைப்ரேஷன்ஸ் இல்லை, ஆனால் உட்காரத்துக்கு சீட்டுன்னு ஒன்று வேணும்ல ப்ரோ. அதில் வந்து ஏதோ மரக்கட்டையை செஞ்சு வச்சுருக்காங்க, அது சீட்டு கிடையாது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்லேயே ஒன்றையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, வேறு ஸ்பீடு மட்டும் காட்டும். ஃபியூல் கூட நம்மளே தான் ஞாபகம் வச்சுக்கணும் போல இருக்குது, எவ்வளோ போட்டோன்ட்டு. எவ்வளோ தான் நாளானாலும் இந்த டிசைன் மட்டும் பழைய ஆகவே ஆகாது. ஸோ ராயல் என்ஃபீல்டை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே ப்ரோ, நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் ஃபேன் பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து பேசிக்காகவே பிடிக்கும். ஏன்னா அவங்க மேட் இன் இந்தியா அண்ட் மேக் இன் இந்தியா ப்ரொமோட் பண்ணுறவங்க. ஸோ நம்ம ஊரில், நம்ம இந்தியாவில், நம்ம சென்னையில் இங்கே பக்கத்தில் தான் ரெடி பண்ணுற வண்டியை நம்மளே சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் மற்ற ஊருக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி மற்றவங்க வாங்கி என்ன யூஸ் சொல்லுங்கள், கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அவங்களோட இந்த கிளாசிக் டிசைன் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த ராயல் என்ஃபீல்டோட ஹெரிட்டேஜை அப்படியே ஃபாலோ பண்ணுன்றதுக்காக அந்த டிசைனை மோர் ஓவர் அப்படியே கொண்டு வந்தாங்க. BS6 நாம்ஸ் வந்ததுனால வண்டி வந்து கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பழைய வண்டி மாதிரி தான் இருக்குது. சஸ்பென்ஷன் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மற்ற ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இருக்க மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட் பைக் கிடையாது, இது மொத்தமாக ரைடிங் ஃபீலை ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் மோர் ஓவர் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து லைக் நீட் இல்லாத எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா பரவாயில்ல, மஸ்ட்டுன்ற எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. இதில் ஃபியூல் கேஜ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது கூட இல்லைன்றது தான் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயம். ஸோ இந்த வண்டி ஓட்டுறப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, வண்டியில் இருக்க வைப்ரேஷன்லாம் எனக்குள்ளே போகுது. ஸோ நான் பேசிக்காக இதுக்கு ஒரு அப்சார்பராக ஆக்ட் ஆகிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ என்ன கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன், அதில் உள்ளே நடக்கிற எல்லா மெக்கானிக்கல் ரியாக்ஷனும் எனக்கும் அப்படியே தெரியுது. அதனால் அந்த பைக்கோட இன்டர் கனெக்டட் ஃபீல் கிடைக்குது. இது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான், ஓகேங்களா. அந்த ரைட் ஃபீல் கிடைக்குது. ஆனால் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து இன்னும் 1960s கிடையாது, இது 2020.
மோரோவர் மற்ற பைக்ஸில் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கூட வேண்டாம், இதே மினிமலிஸ்ட் டிசைன்லேயே கொஞ்சம் வைப்ரேஷன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே வைப்ரேஷன் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கூட அந்த வைப்ரேஷன் அவங்க கம்மி பண்ணாமல் தான் விட்டுட்டுருக்காங்க. ஸோ அதை மட்டும் ஆரி கன்சிடர் பண்ணாங்கன்னா இந்த பைக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் தான். ஸோ எந்த மாதிரி ரோட்டில் எப்படி வேணால் ஓட்டலாம், நம்ம கம்ஃபர்டபுளாக போய்ட்டு கம்ஃபர்டபுளாக ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பைக்கு தான், குறை சொல்ல முடியாது. அண்ட் எனக்கு வந்து ரெட்ரோ பேஸில் ராயல் என்ஃபீல்டோட ஹெரிட்டேஜோட ஒரு க்ரூசர் பைக் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பைக் கரெக்டாக இருக்கும். ஆனால் அண்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனோட வாழ பழகிக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பில்லியன் கம்ஃபர்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில். அண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்கு வந்து ஆல்மோஸ்ட் 32 kmpl தருது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 4600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டார். அவருக்கு வந்து ஒரு 32 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாரு. வெயிட்டு தான் கொஞ்சம் அதிகம், ஒரு 189 kgs. ஸோ ராயல் என்ஃபீல்டு அது பேசிக்காக இருக்கிறதுனா பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மெட்டலில் செஞ்சது, அப்போ கண்டிப்பாக வெயிட் இருக்க தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் வேரியண்ட்டில் இந்த பைக்கில் வைப்ரேஷன் கம்மி பண்ணி ரிஃபைண்டாக கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் அவ்வளோதாங்க, இந்த பைக்கோட vlog வந்து முடிஞ்சிடுச்சு. எங்கள் லாஸ்ட் வீடியோக்கும் நிறைய நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்துருந்துச்சு. அகெயின் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. அண்ட் நான் அவ்வளோ சொல்லியும் டிஸ்லைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னு ஒரு ரீசன் சொன்னிங்கன்னா எங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் சொல்லிடுங்க. ஸோ கைஸ் டேக் கேர், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.